மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். Algebra of limits theorem. Let f and g depend on some neighborhood of c if limit f of x equal to L when x tend to c. Limit of g of x is m when x tend to c, then limit of the addition of two function f and g is L plus m when x tend to c. This is illustrated by the example f of x equal to 1 plus 1 by x எடுத்துக்கிடுங்க, g of x equal to 2 plus 1 by x எடுத்துட்டோன்னா f of x ஓட லிமிட், அதாவது 1 plus 1 by x ஓட லிமிட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது கான்ஸ்டன்ட், ஒன்றுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால whenever change the value of x there is no change in the value 1. அதனால் அந்த ஒன்று அப்படியே வந்துடுது. இப்போ எக்ஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போணுச்சுன்னா இது பூஜ்ஜியத்தை நோக்கி போயிடும். அதனால் லிமிட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் 1 by x is 0. அதனால் 1 plus 0 equal to 1. ஸோ சிமிலர்லி லிமிட் ஆஃப் g of x equal to 2 when x tends to c. g of xங்கிறது 2 plus 1 by x. x tends to infinity போகிறப்போ இது சைப்பர் ஆகிடும் 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 3, அதாவது L plus m, இது 3. அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. f of x plus g of x ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 plus 2 by x. இதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா the limit of the function when add f plus g of x is 3. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சேம் அப்ரோச் சியை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறப்போ f of x g of x இது ரெண்டுக்கும் லிமிட் கிடைக்குது. இது ரெண்டு வெவ்வேறு ஃபங்க்ஷன். f of x g of xங்கிறது வெவ்வேறு ஃபங்க்ஷன். ஆனால் we approach c by x is same. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தியரம். So the proof, இது நம்மளே அவங்க கொடுத்துருக்காங்க. லிமிட்ஸ் ஆஃப் f of x equal to L when x tend to c. அதே மாதிரி இது கொடுத்ததில் g of x, limit of g of x equal to m when x tend to c. டெல்டா 1 டெல்டா 2ங்கிற வேல்யூ நம்ம ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எப்சிலான் பை 2. இப்போ டெல்டாங்கிறது மினிமம் ஆஃப் டெல்டா 1 டெல்டா 2. இது டெல்டா வேல்யூங்கிறது இது ரெண்டுலேயே மினிமமான வேல்யூனா அப்போ இது ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். டெல்டா 1ஐயும் டெல்டா 2ஐயும் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ both holes and consequently these values are epsilon by 2. அதனால் hence if 0 less than absolute value of the difference between x and c less than delta, then இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருக்கோம். f of x L which is less than or equal to இது மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணி எழுதிருக்கோம். வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா which is less than. ஸோ whenever we approach c with the distance less than delta, whenever approach c with the distance less than c, we get a distance epsilon, the distance between f plus g of x and L plus m. அதனால் ஒரு லிமிட் அங்கே கிடைக்கப்படுகிறது என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்கின்றோம். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் அங்கே உள்ள வேல்யூவை. ஸோ நெக்ஸ்ட் தியரம், அதே மாதிரி let f and g be defined on some neighborhood of c. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணுறோம். நம்ம எஃப்ஐயும் ஜியையும் மல்டிபிள் பண்ணினோம்னா அதோட எல்லைகளையும் நாம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். இது ரெண்டு எல்லைகளையும் மல்டிபிள் பண்ணிக்கிடலாம். ரெண்டு ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணி நீங்கள் லிமிட் பண்ணிங்கன்னா அந்த எல்லைகளையும் மல்டிபிள் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவாக
அந்த மல்டிபிள் பண்ண ஃபங்க்ஷனுடைய எல்லை அமைந்திருக்கும் என்பதுதான் இந்த தியரம். அதே எக்ஸாம்பிள் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது லிமிட் ஆஃப் 1 + 1/xங்கிறது ஒன்று, லிமிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 when x tend to infinity. இங்கே நம்ம வந்து இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம், ரெண்டு ஃபங்க்ஷனையும் மல்டிபிள் பண்ணிடலாம், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிருக்கோம். when x tend to infinity 2 கிடைக்கும். அப்போ இது லிமிட் 1 2 1 2 மல்டிபிள் பண்ணிடலாம் 2. ஸோ the multiplication of the limit is to multiply two limits as it is 2 whenever we multiply the two functions and find out the limit for the resultant value of the product of the multiplication of the function. அதன் பிறகு proof. We need to prove that for every epsilon greater than 0 there exists a delta greater than 0 such that 0 less than the absolute value of the difference between x and c is less than delta. இப்படி ப்ரூவ் பண்ணிடணும்னா போகிறோம், நம்ம இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிடணும்னா போகிறோம். அதனால் இது ஏற்கனவே கொடுத்ததுனால இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. ஏன்னா ஒன்றுங்கிறது ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி, அதை விட இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு எழுதியிருக்கோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அதன் மூலமாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 1 + அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எல்னு கிடைக்குது. அதுக்கப்புறமா இதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது கொடுத்ததுனால நம்ம இந்த டெல்டா 2ங்கிற வேல்யூவை இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இது லிமிட் கிடைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் கிடைக்க போகிறோம். அப்போ நம்ம எப்சிலன்கிற வேல்யூ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எப்சிலன் டிவைடட் பை 2 இன்டூ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எல் ப்ளஸ் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் பாசிட்டிவ் குவான்டிட்டி, ஒரு சிறிய நம்பர், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். whenever we approach the value c by x we can define the distance delta 2 corresponding to the distance between g of x and m is epsilon divided by 2 into absolute value of L plus 1. அதன் பிறகு அகைன் சின்ஸ் இது இருக்கிற டெல்டா 3ங்கிற வேல்யூவை இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 2 3 வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல்எம் இதை வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம். இதெல்லாம் எளிமையாக புரியும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது கிடைச்சிடும் நமக்கு. அப்போ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப், ஏன்னா இங்கே வந்து நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதிலாகவும் சப்ஸ்டிடியூட் பண்ண வேல்யூ கண்டுபிடிச்சா ஈக்குவல் டு எப்சிலன். அதனால நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் லிமிட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி இஸ் எல்எம் when approach c by x, when we approaches c by x, hence the theorem. அதே போல similarly the next theorem, if limit extends to c g of x equal to m, the limit of the function g of x equal to m when we approaches c by x and m not equal to 0, then the reciprocal of the function is equal to the reciprocal of the limit. அதான் இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். The reciprocal of the function of the limit is equal to the reciprocal of the value of the limits என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Proof: since limit of the function g of x equal to m when approaches c by x, அது இதை எடுத்துட்டதுனால we can fix the epsilon greater than 0. There is a delta corresponding like this. This is a distance. Whenever we approach c, this is a distance which is less than delta. இது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஸோ அதனால் ஒரு எப்சிலன் நமக்கு கிடைக்கப்படும். இந்த எப்சிலனை அப்சல்யூட் வேல்யூ டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கிட்டோம், நம்ம எடுத்துருக்கோம்.
m absolute value of m வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதலாம். just less than or equal to, ஏன்னா we use the triangle inequality for the ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டிக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணினோம்னா இது கிடைக்கும். அப்புறமா இந்த வேல்யூ பதிலாக அதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். தென் மூலமாக என்ன கிடைக்கும்? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எம் டிவைடட் பை எம் 2ன்னு கிடைக்கும். இது 1. The reciprocal of the function is defined in the deleted neighborhood of C. 1 by g of x ங்கிறது deleted neighborhoodல தான் இருக்காங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஏன்னா இருக்கும் அது. ஏன்னா g of x ங்கிறது இப்போ ஏற்கனவே absolute value of the g of x is greater than absolute value of m divided by 2 பாசிட்டிவாக இருக்கிறதுனால அது deleted neighborhoodல இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம். deleted neighborhoodனா இதான். என்னங்கிறது நெய்பர்ஹுட்டாக இருந்ததுன்னு n different C is called the deleted neighborhood. அதுக்கப்புறமா எப்சிலான் நாட் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு choose delta naught greater than 0 such that 0 less than the difference between x and c is less than delta naught. This implies that delta naught கிடைக்கும். ஸோ எப்சிலான் நாட்டை வந்து அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் md ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நம்ம சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணுறோம். எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த இதை அப்ளை பண்ணியிருக்கோம். அது தெரிஞ்சுக்கிடு. இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த குவான்டிட்டியை அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம பை 1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ சின்ஸ் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் த ரிசல்ட் ஆஃப் தி வேல்யூ டெல்டா நாட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணினா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டி. எப்சிலான் நாட்டுங்கிறது டிஸ்டன்ஸ், இது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் வேல்யூ. இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். யூ கேன் அண்டர்ஸ்டுட் இன் யுவர் ஹோம். யூ வுட் அண்டர்ஸ்டுட் தி கான்செப்ட். திஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலான் நாட் பை 2. So this is equal to hence the limit of the reciprocal of the function is the reciprocal of the limit of g of x when we approaches c by x. இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். வணக்கம்.